Hi, this is Srinithi Sivakumar from the Crafter. நான் weekly twice craft related videos என்னோட சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கிராஃப்டிங்ல இன்ட்ரஸ்டடா இருந்தா நீங்க டெஃபினட்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த கிராஃப்ட் ஏதாவது நீங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ட்ரை பண்ண அந்த கிராஃப்டோட பிக்கை எனக்கு இன்ஸ்டால DM பண்ணுங்க. டெஃபினட்டா அப்கமிங் வீடியோஸ்ல அந்த பிக்கை என்னோட வீடியோ லாஸ்ட்ல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்ஸ் லேம்ப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Box lamp. So without further delay, let's get into the video. Scissor, cardboard, A4 sheet, tape, glue, bulb, wire with connector, scale, pencil and a cutter. நாலு A4 ஷீட்டை 7x5 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 5x5 இன்ச்சில் ஒரு பீஸ் நான் கட் பண்ணுறேன் A4 ஷீட்டில். எல்லா சைடும் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணுறேன். தென் சென்டரில் இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடுறேன். கலர் பண்ணுறேன். கட் பண்ண A4 ஷீட்டை கார்ட்போர்டோட க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 3 கார்ட்போர்டை நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் எனக்கு பிடிச்ச டிசைனாக நான் போடுறேன். டிசைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 4 கார்ட்போர்டையும் ஒன்றா வச்சு டேப் பண்ணுறேன். 4வது எட்ஜில் மட்டும் நான் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். டாப் போர்ஷனை க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபைவ் இன்ட்டு 5 இன்ச்சை பேஸாக வச்சு கட் பண்ணுங்கள். சைடில் எக்ஸ்ட்ராவாக 2.5 இன்ச் நான் விட்டுருக்கேன். கட்டரோட பேக் சைடை வச்சு நான் ஸ்கோர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அந்த கார்ட்போர்டு மடக்கிறதுக்கு. இப்போ பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேப்போட ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். தென் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஹோலை நான் பென்சிலை வச்சு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினிஷிங் லுக் கொடுக்கறதுக்காக நான் ஃபுல்லாகவே டேப்பை வச்சு சுற்றிடுறேன். ஹோல்டரையும் ஒயரையும் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். தென் பல்ப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் செஞ்ச டாப் போர்ஷனை மேலே வச்சு அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து அங்கேயும் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கிராஃப்டிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.